இப்போ பாருங்கள், இந்த கூடையை நம்ம போட்டு முடிச்சாச்சு. கீழே பாருங்கள் அடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து டேப் கூடைக்கு ஒரு அடியை வச்சு நம்ம அந்த கூடையை போட்டு முடிச்சோன்னே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே இது வந்து நல்லா இருக்குது. இதில் வந்து வெங்காயம்லாம் வச்சு நம்ம இது போட்டு வச்சா கீழே இந்த தூசியுமே விழாமல் அழகாக இருக்குது. பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதேமாரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கூடை போடலான்னு இருக்கிறேன். அது போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கூடைக்கு நான் உங்களுக்கு அளவு சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்கேலுக்கு 2.5 தான் எடுத்து நான் பின்னி இருக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. கலருமே நல்லா செட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. நல்ல ஓவல் ஷேப்பில் அழகாக நல்ல குட்டியாக அழகாக இருக்குது. பார்க்குறக்கு கிடச்சிருக்குது. எனக்கு இந்த கூடை ரொம்ப பிடிச்சிருக்குது. மேலேயும் டேப் கூடைக்கு முடிக்கிற மாதிரி பார்த்தேன், ஆனால் அதுக்கு வயர் பத்தலை. நெக்ஸ்ட் ஒரு கூடை பின்னும்போது நம்ம அப்படி வச்சு பின்னலான்ட்டு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பின்னும்போது அப்படி பின்னிக்கலாம். இந்த கூடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.